கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. அவசரமாக எழுந்து அம்மாவிடம் அத்தையிடம் சொல்ல வேண்டும், அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் என்றவள் சட்டென திகைத்தாள். அவளுடைய குடும்பத்திற்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். வீட்டில் ஒரு திருமணம் என்பதோடு பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கிறது என்பதால் எல்லோருமே மகிழ்ச்சி அடைவது இயற்கையே. ஆனால் அவனுடைய குடும்பத்தார், கொடுக்கிற மேல்நிலையில் இருக்கும் அவர்கள் இதை எப்படி ஏற்பார்கள்? இவர்களது மகிழ்ச்சி அவர்களுக்கும் இருக்குமா? தாய், தந்தை, அண்ணன், தம்பி, சகோதரிகள் அவனுடைய குடும்பம் பற்றி ஒன்றும் தெரியாமல் அவனை மணக்கவே சம்மதித்து விட்டாளே. அவளது திகைத்த பார்வையை கண்டதும் தானும் எழுந்து என்னம்மா என்று பரிவாக வினவினான் அசோக். ஓ, ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் இந்த திருமணம் பிடிக்குமோ பிடிக்காதோ என்று, அதெப்படி உன்னை பிடிக்காமல் போகும் என்று கேட்டான் அசோக். என்னை யாரும் பார்த்ததே இல்லையே, எப்படி பிடிக்கும் என்று பதில் கேள்வி கேட்டாள் பிரியா. ஆனால் நான் பார்த்திருக்கிறேனே என்று அவன் இலகுவாக கூறியதை அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. உங்கள் பார்வை போல எல்லோருக்கும் எப்படி இருக்க முடியும்? இருக்கும் என்று அழுத்தத்துடன் கூறிய அசோக் விளக்கம் கொடுத்தான். என் பார்வையை அப்பா அப்படியே ஒத்துக்கொள்வார். அப்பாவின் பேச்சுக்கு அங்கே மறுவார்த்தை கிடையாது. எனவே என் பார்வைதான் எல்லோருக்கும். பிரியாவின் முகத்தில் சந்தேக சாயையை காணவும், மெய்தான் பிரியா என்றுரைத்து அதற்கு விளக்கம் சொன்னான் அவன். என் தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர், கட்டிலிலும் சக்கர நாற்காலியிலும் நாட்களை கழிப்பவர் என்றவன் அவளது முக மாறுதலையும் வீட்டினுள் அவளது பார்வை சென்று மீழ்வதையும் கவனித்து, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை பிரியா, பிரச்சனை இல்லாத வீடு எது? எங்கள் வீட்டில் அப்பாவின் உடல்நிலை மிகுந்த மனோ வலிமை உள்ளவர் என்பதால் அப்பா பிழைத்து வந்தார் எனலாம். காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு சுற்றுகிறவர் என்று அவருக்கு பெயர். சுமார் 7-8 ஆண்டுகளாக அவர் வெளியுலகத்தை பார்ப்பது என் விழிகள் மூலமாகத்தான். என் அபிப்பிராயம் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு உண்டு. அப்பாவே என்னை நம்பும்போது மற்றவர்களும் நம்பத்தானே செய்வார்கள் என்றான் அசோக். அந்த மற்றவர்கள் யார் யார்? மை காட் என்று உள்ளங்கையால் நெற்றியால் தட்டி கொண்டான் அசோக். என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதில்லையா? எனக்கு 2 அக்காக்கள், என்னை விட ரொம்பவே பெரியவர்கள். பெரிய அக்காவுடைய கணவர் டெல்லியில் இருக்கிறார். அக்கா அங்கும் இங்குமாக இருப்பார்கள். ஒரே மகன், 20 வயது, முதல் பேரக்குழந்தை. செல்வம் தாத்தா செல்லம். சின்ன அக்கா சிங்கப்பூரில் இருக்கிறார்கள். 2 பெண்கள், விடுமுறைக்கு இங்கே வருவார்கள். 2 அக்காவுக்கும் தனியாக தங்க வசதி அங்கேயே இருக்கிறது. அப்பாவுக்காக வீட்டோடு ஒரு நர்ஸ், இவர்கள் போக மற்ற வேலையாட்களுக்கு அங்கேயே தங்க வசதி செய்திருக்கிறோம். நகரத்திலிருந்து சற்று தள்ளி இருப்பதால் நம் குடும்பத்தவர் தவிர வீட்டுக்கு வேறு யாரும் அதிகம் வருவது இல்லை என்று குடும்பம் பற்றி விளக்கம் கொடுத்தான். 7-8 ஆண்டுகளாக உங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை என்கிறீர்கள். அப்போதுதான் உங்கள் அப்பாவின் வழிகாட்டுதல் இல்லாமல் போனதால் அதுபோல தாத்தா செய்தது உங்களுக்கு பெரியதாக தோன்றியது போல என்று யோசித்தவாறே பிரியா கூறவும், அவளை ஒரு தரம் வியந்து நோக்கிவிட்டு, கிட்டத்தட்ட அப்படித்தான் என்றான் அசோக். அதற்கு மேல் பேசிக்கொண்டு நில்லாமல், அம்மா அத்தையிடம் சொல்ல வேண்டும் என்றாயே என்று அவளை வீட்டினுள் அழைத்துச் சென்றான். கவலையோடு மகள் முகத்தை பார்த்தாள் பத்மா. சந்தோஷ சமாசாரம்தான் ஆண்டி, பிரியா என்னை மணக்க சம்மதித்து விட்டாள் என்று மகிழ்ச்சியோடு அசோக் அறிவித்தான். பெண்மணிகள் இருவரின் முகங்களும் சட்டென மலர்ந்து விகசித்தன. பத்மா முன்னே வந்து பிரியாவை கட்டிப்பிடித்து கொண்டாள். மகளை அணைத்தபடி வக்கீலை நோக்கி, பார்த்தீர்களா சார், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொன்னேன் இல்லையா? பாருங்கள், நாங்கள் போக வேண்டியதில்லை. பிரியா அப்பா இருந்த இடத்தை விட்டு நாங்கள் எப்படி போவோம்? போனால் நான் செத்துவிட மாட்டேனா? அதுதான் போகவில்லை என்று திரும்ப திரும்ப சொன்னாள். இனிமேல் நாங்கள் எல்லோரும் இங்கேயே இருக்கப் போகிறோம் என்று அவள் நிம்மதியோடு சொன்னபோது அசோக்கின் பார்வையை புரிந்து கொண்டு வக்கீல் பேசினார். அதெப்படி முடியும் பத்மாமா என்று அவர் கேட்க, உடனே பிரியாவுடைய தாயார் சட்டென பதறி விழித்தாள். ஐயோ, இருக்க மாட்டோமா? இந்த வீட்டில் இருக்க முடியாதா? அப்புறம் நான் என்ன செய்வேன் என்று புலம்பவும் தொடங்கினாள். தாயை அணைத்து, அதும்மா வந்து என்று தடுமாறிய மகளை, நானே சொல்கிறேன் பாப்பா என்று தடுத்து வக்கீலே மேலே பேசினார்.
நீங்கள் இந்த வீட்டிலேயேதான் இருப்பீர்கள் பத்மாமா. ஆனால் உங்கள் மாப்பிள்ளைக்கு இங்கேயே இருக்க முடியுமா? அவருக்கு வேறே இடத்தில் தொழில் இருக்கிற போது அதை பார்க்க அவர் அங்கே போக வேண்டாமா என்று கேட்டார். விசித்திரமாய் நோக்கி, அவர் போகட்டும் போகட்டும், தொழிலை பார்க்க போகட்டும். பாராமல் நஷ்டம் வந்தால் மீண்டும் வீடு போய்விடும். அதனால் அவர் தொழிலை பார்க்க போகட்டும். ஆனால் அவரை போகக்கூடாது என்று நான் சொல்லவே இல்லையே. நாங்கள் தானே இங்கே இருக்க வேண்டும் என்றேன் என்று கேட்டாள் பத்மாவதி. அதைத்தான் சொல்ல வருகிறேன். உங்கள் மாப்பிள்ளை இருக்கும் இடத்தில்தானே பெண்ணும் இருக்க வேண்டும். ஒன்று அவளை அவரோடு அனுப்பி வைத்துவிட்டு நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், அல்லது அவளோடு மாப்பிள்ளை தொழில் பார்க்கிற இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும். பத்மாவதி யோசித்தது சில வினாடிகளே. கணவனோடு இருப்பது போன்ற உணர்வை தரும் அந்த வீட்டை பிரிவதை விட மகளை பிரிவது மேல் என்ற முடிவுக்கு விரைவிலே வந்துவிட்டாள் அவள். தாய்க்கு அந்த வீட்டின் மேல் உயிர் என்று பிரியா அறிந்தே இருந்தாள். ஆயினும் அவ்வளவு சீக்கிரமாக அன்னை முடிவெடுத்தது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. வக்கீலிடம் கண்ணை காட்டியதோடு இந்த பேச்சுக்கும் தனக்கும் தொடர்பே இல்லாதது போல தேவகியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்த அசோக்கை பார்க்கையில் அவன் இதை எதிர்பார்த்திருந்தான் என்று தோன்ற லேசாக மனம் குன்றியது. அப்பாவால் பயணம் செய்ய முடியாது ஆண்டி. 2 அக்காவும் சின்னக்கா மகளின் மேல் படிப்புக்காக ஆஸ்திரேலியாவில் அவளை சேர்க்க போயிருக்கிறார்கள். யாருக்காகவும் தள்ளி போடாமல் திருமணத்தை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு மருமகளை அழைத்து வா என்று அப்பா என்னிடம் சொன்னார். இங்கேயும் ஒரு நல்ல காரியம் நடந்தால் சோக சூழ்நிலை மாறிவிடும் என்பது அவரது அபிப்பிராயம். எல்லாம் உங்களிடமும் அது பற்றி அவரே நேராக பேசுவதாக சொன்னார். வக்கீல் குடும்பமும் உங்களுக்கு நெருங்கியது. எல்லோருமாக கலந்து பேசி எனக்கு தெரிவியுங்கள் என்று அவன் தேவகியிடம் சொல்லி முடிப்பது கேட்டது. கலந்து பேசி தெரிவிப்பதா? எல்லாம் வெறுக்கதை என்று அவளுக்கு தோன்றியது. திருமணத்தை சீக்கிரமே நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். அதை மற்றவர்கள் வாய் மூலமாகவே நிறைவேற்றிக் கொள்கிறான் என்று ஊகித்த பிரியாவிற்கு அதற்காக அசோக்கின் மீது தனக்கு கோபமோ ஆத்திரமோ கொஞ்சமும் வரவில்லையே என்பதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அசோக் சொன்னது போலவே வக்கீலுடனும் தேவகி பத்மாவதியுடனும் பேசிய பாண்டுரங்கன் கடைசியாக பிரியாவுடனும் பேசினார். உன்னை பற்றி அசோக் நிறைய சொன்னான். அம்மா, என் மருமகளாக உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு மிக மிக ஆசை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக திருமணத்தை முடித்து கொண்டு வந்து விடுங்கள். இங்கே ஒரு நோயாளி கிழவன் உன்னை வரவேற்க அன்போடு காத்திருக்கிறேன் என்பது எப்போதும் நினைவிருக்கட்டும். மேற்கொண்டு எல்லாம் வக்கீலிடம் சொல்லி இருக்கிறேன், கேட்டுக்கொள். சரிதான் அம்மா என்று கனிவான குரலில் சற்றே தெளிவற்று பேசினார் அவர். அசோக்கை போலவே அவரும் மறுப்பதற்கு இடம் தரவில்லை என்று பிரியாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன அவசரம் என்று யோசித்த போது வக்கீல் விளக்கம் சொன்னார். அசோக்குடைய தந்தையால் எப்படியும் வர முடியாது. அவரது உடல்நிலை அப்படி. மற்றவர்கள் வசதிக்காக தள்ளி போட்டால் எனக்காக உனக்காக என்று ரொம்பவும் தள்ளிக்கொண்டே போய்விடும். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அசோக் வேலைகளை ஒதுக்கி கொண்டு வந்திருக்கிறான். இன்னொரு தரம் இந்த மாதிரி விடுமுறை எடுப்பது பல மாதங்களுக்கு அவனுக்கு முடியாது. அடுத்ததும் மிக முக்கியமான காரணம், பிரியாவுடைய தாய் பத்மாவதி. உடனடியாக வீட்டில் ஒரு சுபகாரியம் நடந்தால் தந்தையின் இழப்பிலிருந்து பத்மாவின் மனம் மாறும். திருமணம் முடிந்த கையோடு பிரியா கணவனோடு ஒரு சின்ன தேனிலவுக்கு போய் வந்தால் மகள் கணவனோடு செல்லும் அடுத்த பெரிய பிரிவுக்கும் தாய் மனம் தயாராகிவிடும். கோர்வையாக வக்கீல் சொன்னபோது பிரியாவிற்கு எல்லாம் சரியாகத்தான் தோன்றியது. அவளுடைய தாயாருக்காக இவ்வளவு யோசிக்கிறார்களே என்றும் தோன்றியது. யோசிக்கிறார்களே என்ன, எல்லாம் அசோக்கின் யோசனைதான், முடிவுதான். ஆனால் இது அம்மாவுக்காக மட்டும் அல்லவோ என்றும் அவளுக்கு தோன்றியது. அப்படியென்றால் அது வேறு என்னவாக இருக்கும், என்ன ஏது என்று பிரியா நிதானமாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்க அவளுக்கு சற்றும் அவகாசம் இருக்கவில்லை. திருமணம் மண்டபத்துக்காக காத்திருக்க நேரமின்றி அவசரமாக கோயிலில் நடக்கும் திருமணம் என்ற போதும் மணமகளுக்குரிய ஆடை ஆபரணங்கள் எதிலும் குறை வைக்க அசோக் விரும்பவில்லை. அடுத்திருந்த முகூர்த்தத்துக்கு 5 தினங்கள் தான் இருந்தன. அதற்குள்ளாக திருமணச் சேலை வாங்கி அதற்கு பொருத்தமாக சட்டையும் தேய்த்து வந்தது. பிரியாவிற்கு மட்டுமன்றி பத்மா, தேவகியோடு வக்கீல், ஆடிட்டர் குடும்பங்களுக்கும் நல்ல விலையுயர்ந்த துணிமணிகளை அசோக் வாங்கி பரிசளித்தது அவர்களிடையே ஒரு பெரும் நல்லிணக்கத்தை உருவாக்கியது.
தர்மராஜனிடம் பணிபுரிந்த அனைவருக்குமே அவரவருக்கு உரிய வகையில் சற்று சிறப்பாகவே வாங்கி கொடுக்கவும் அவன் ஏற்பாடு செய்தான். எல்லோரும் பிரியாவிடம் வந்து அதை பாராட்டி பேசியது அவளை நெகிழச் செய்தது. பேத்திக்காக தர்மராஜன் தங்கமும் வைரமுமாக நிறையவே நகைகள் செய்து வைத்திருந்த போதும் அசோக் அவளை அழைத்து போய் ஒரு செட் வாங்கி கொடுத்ததும் அவளுக்கு பெருமிதமாகவும் இருந்தது. திருமணம் முடிந்து தேனிலவுக்காக அசோக்கோடு தனியே கிளம்புகையில் சிறு துணுக்கு அவள் மனதில் ஏற்பட்ட போதும் அவனது கலகலப்பான பேச்சிலும் சிரிப்பிலும் அது தோன்றிய வேகத்திலேயே மறைந்தும் போயிற்று. தேனிலவில் இருந்து திரும்பி வரும்போது இவனை பாராமல் இவனோடு பழகாமல் இத்தனை ஆண்டுகளை எப்படி கழித்தோம் என்றிருந்தது பிரியாவிற்கு. பிரியாமா என்ற அவனது அழைப்பிலேயே அவளுக்கு உருகத் தொடங்கிவிடும். கண்மணி கண்ணம்மா என்றானால் உலகமே மறந்து போயிற்று. இனி அப்பாவை பார்க்க போக வேண்டும் என்று அசோக் கூறிய போது அவள் துள்ளிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். தேவகியின் மகிழ்ச்சியும் வருத்தமும் கூடவே சிறு கேலியும் கலந்த பார்வையில் உள்ளம் குறுகுறுத்த போதும் கிளம்புவதில் அவளுக்கு தயக்கம் தோன்றவே இல்லை. அத்தோடு வக்கீல் சொன்ன லாஜிக் சரியே என்பது போல பத்மாவதி கலக்கமின்றி புகுந்த வீட்டில் மகளுக்கு என்ன தேவைப்படும் என்று அது பற்றி பட்டியலிடத் தொடங்கவும் பிரியாவிற்கு சிரிப்பு வந்தது. விமானத்தில் செல்லப் போகிறோம் அத்தை. நீங்கள் சொல்லுகிற பாத்திரம் பண்டங்களை எல்லாம் கொண்டு செல்வது கடினம். அதனால் உங்கள் அன்பான ஆசீர்வாதத்தை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் போதும். 1000 சீர் செனத்திற்கு அது சமம் என்ற அசோக் புன்னகையோடு மறுத்த விதம் எல்லோருக்கும் இதுமாயிருக்க அதுவும் சரியாகத்தான் தெரிகிறது என்று மலர்ந்த முகத்துடனேயே ஒத்துக்கொண்டாள் பத்மாவதி. பிரியாவும் களிப்புடனேயே கணவன் வீட்டுக்கு கிளம்பிச் சென்றாள். அவளுடைய கணவன் அன்பே உருவான அசோக் அவளுடன் கூடவே இருக்கும்போது அவளது சந்தோஷத்துக்கு என்ன குறை? அவன் கூறியது போல கோவையிலிருந்து மும்பைக்கு விமானத்தில் சென்றார்கள். விமான நிலையத்துக்கு கார் வந்திருந்தது. கார் வேகமாக சென்ற போதும் அசோக்கின் வீட்டை அடைய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிற்று. நகரத்தை விட்டு தள்ளி வீடு இருப்பதாக அசோக் கூறியது நினைவு வந்தது. மனைவியின் எண்ணப்போக்கை ஊகித்தவன் போல இங்கே சந்தடியின்றி அமைதியாக இருக்கும். பிரியாம்மா, மும்பையிலும் நமக்கு ஒரு ஃப்ளாட் இருக்கிறது. முன்னெல்லாம் வேலை அதிகமாக இருந்தால் அப்பாவுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு இரவில் அங்கேயே தங்கிவிடுவேன். ஆனால் இனி அந்த சுதந்திரம் எனக்கு ஏது என்று பெருமூச்சு விட்டான் அசோக். ஏன் என்று சட்டென கேட்டுவிட்டு நாக்கை கடித்து கொண்டாள் அவள். அவனது உல்லாச சிரிப்பில் முகம் சிவந்தவளை இழுத்து தோளில் சாய்த்து கொண்டான் அவன். தோளை மிருதுவாக வருடியபடியே, நாம் நேராக அப்பாவை பார்க்க போகலாமா, அல்லது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் போல இருக்கிறதா என்று கொஞ்சம் குரலில் வினவினான். ஓய்வு வேண்டாம், ஆனால் முகம் கழுவி உடை மாற்ற வேண்டும். அழுங்கி நழுங்கி தெரிகிறேனே என்று இருக்கிறது. அழுங்கல் நழுங்கல் எல்லாம் எனக்கு தெரியாதம்மா. ஆனால் என் மனைவி எப்போதும் ரதி மாதிரி இருப்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும் என்றான் அசோக் பெருமை குரலில். உள்ளூர குதூகலித்த போதும், ஓஹோ அப்படியா விஷயம்? என் கணவர் என்னை தவிர இன்னொரு பெண்ணை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார் என்றல்லவா நான் இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்போது யாரோ ரதி மாதிரி என்கிறீர்களே, சொல்லுங்கள், யார் அந்த ரதி? அவளை உண்டு இல்லை என்று பண்ணியாக வேண்டுமாக்கும் என்று மிரட்டுவது போல தொடங்கியதும் முடிக்கும்போது அடக்க மாட்டாமல் பிரியா நகைக்க, ஐயோ பயமாயிருக்கிறதே என்று அவனும் சிரிப்பில் இணைந்து கொண்டான். ஒரு புறம் கடலோசை கேட்டுக்கொண்டே இருந்தது. சாலைக்கும் கடலுக்கும் இடையே அங்கங்கே அள்ளி தெளித்தாற் போல சிறிதும் பெரிதுமாக அழகிய வீடுகள் தோட்டங்களுடன் கண்ணில் படலாயின. நம் வீடு வரப்போகிறது என்று அசோக் முன்னே குனிந்து, வேலு காரை பக்கவாட்டு பிரெஞ்சு விண்டோ பக்கமாக கொண்டு போய் நிறுத்து என்று பணித்தான். சரிங்க சார் என்று வாயிற்காவலன் பெரிய இரும்பு கதவை திறந்துவிட காரோடம் பாதையில் செலுத்தி வீட்டின் அகன்ற படிக்கட்டுகளின் முன்னே நிறுத்தாமல் பக்கவாட்டில் உள்ள கதவின் முன்னே காரை கொண்டு நிறுத்தினான் அந்த வேலு. காரை நிறுத்திவிட்டு டிக்கியை அவன் திறந்து கொண்டிருக்கும் போதே அந்த பிரெஞ்சு விண்டோ கதவு திறந்தது. அதன் வழியே வெளியே வந்த ஓர் இளைஞன், எடுக்காதே வேலு, பெட்டிகளை இறக்காதே. மாமாவுக்கு கடைசி குடிலில்தான் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால் அவர்கள் பொருட்களை அங்கே கொண்டு போய் இறக்கு என்று காரோட்டிக்கு வேறோர் உத்தரவிட்டான். இறுதி கட்டளைக்காக வேலு அசோக்கை நோக்கினான். கேள்வியாய் புருவம் சுருக்கி, நான் இங்கே இருப்பதுதானே வழக்கம் என்று அசோக் வினவினான். அது சரிதான் மாமா, ஆனால் நேற்று அம்மாவிடம் பேசிய போது அவர்கள்தான் இப்படி மாற்றச் சொன்னார்கள். இப்போது உங்களுக்கு கல்யாணமாகிவிட்டதாம்.
முன்னை போல தனி ஆள் இல்லையாம். 2 பேர் என்பதால் தனி வீட்டில்தான் இருக்க வேண்டுமாம். நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்தால் தாத்தாவுக்கு, எனக்கு, முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப சிரமமாம். எப்படியும் நான் தாத்தா கூட இருக்க வேண்டும். அதனால் உங்களை அங்கே இருக்கச் சொன்னார்கள் என்றான் அந்த இளைஞன். சற்றே கொழுக் முழுக்கென்று இருந்த அந்த இளைஞனின் தோற்றம் வசதியிலேயே வளர்ந்ததை பறைசாற்றியது. உடற்பயிற்சியும் அவ்வளவாக பிடிக்காது போலும். அதிகப்படியாக இருந்த சதையினாலேயே அவனது முகத்தில் ஒரு குழந்தைத்தனமும் தெரிந்தது. இவன்தான் அசோக்குடைய பெரிய அக்காவுடைய மகன் என்று பிரியா ஊகித்தாள். மாமா என்ற அழைப்பும் உள்ளே இருப்பவரை தாத்தா என்றதும் அதை தெளிவாக்கிவிடவில்லையா? அசோக்கும் செல்வம் என்று பெயர் சொல்லி அவனை அறிமுகம் செய்வித்து பிரியாவின் ஊகத்தை உறுதிப்படுத்தினான். முறுவலோடு பிரியா கை குவிக்க, நான் நினைத்தேன் என்றான் செல்வம். நீங்கள் ரதி மாதிரி அழகாக இருப்பதால்தான் மாமா இப்படி அவசரமாக கல்யாணம் செய்திருக்க வேண்டும் என்று எனக்கு நிச்சயமாக தோன்றியது என்று அவன் கூறவும், கார் பேச்சை எண்ணி மற்ற இருவர் முகங்களிலும் ரகசிய முறுவல் மலர்ந்தது. மின்வெட்டாய் கணவனிடம் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு, அது யார் செல்வம், அந்த ரதி, அவளை நீங்க பார்த்திருக்கிறீர்களா என்று பிரியா சாது போல கேட்க, அவளுடைய கணவனுக்கு சிரிப்பு வந்தது. அதெப்படி பார்க்க முடியும் என்று கேட்டவனுக்கு மற்ற இருவரின் சிரிப்பும் எரிச்சல் ஊட்டியது போலும். இருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, ஆனால் என்னை கூட விட்டுவிட்டு கல்யாணம் செய்து கொண்டீர்களே மாமா என்றான் குறையோடு. உங்கள் திருமணத்தில் என்னென்ன மாதிரி உடை அணிய வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருந்தேன் தெரியுமா? எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டீர்களே. பரவாயில்லை, அதை இங்கே வரவேற்பு வைக்கும்போது அணிந்து கொள் என்று சமாதானப்படுத்திவிட்டு, இப்போது நாங்கள் அங்கே போய் சாமான்களை இறக்கிவிட்டு முகம் கழுவிக்கொண்டு 1/2 மணி நேரத்தில் வருகிறோம். தாத்தாவிடம் சொல்லிவிடு. உனக்கு காஃபி தானே பிரியா? காஃபியே தயார் பண்ணும்படி தாயம்மாவிடம் சொல்லிவிடு செல்வம் என்று அவனிடம் கூறிவிட்டு, ஏறிக்கொள் பிரியா, வேலு கடைசி குடிலுக்கு போ என்று தானும் ஏறிக்கொண்டு காரை ஓட்டச் சொன்னான் அசோக். தங்குமிடம் பற்றி இந்த மாற்றம் அசோக்கிற்கு பிடிக்கவில்லையோ என்று பிரியா நினைத்தாள். ஒருவேளை நோயாளியான தந்தைக்கு மனைவி பணிவிடை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருப்பானோ என்று எண்ணம் ஓடவும் சற்று திகைத்தாள். நோயாளிகளுக்கு பணிவிடை பற்றியெல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரியாதே என்று நினைக்கும் போதே தந்தைக்காக ஒரு நர்ஸ் வீட்டோடு இருப்பதாக அசோக் கூறியது நினைவு வந்தது. நிம்மதியை தந்தது. ஆனால் அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றேனும் நர்ஸுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தால் ஒன்றும் செய்ய தெரியாமல் திணறக்கூடாது. ஆனால் அசோக்கின் தயக்கத்துக்கு காரணம் வேறாக இருந்தது. நிறுவனத்து வேலைகளை பெரும்பாலும் அப்பாவும் நானும் கலந்து பேசித்தான் முடிவு செய்வது. சில சமயங்களில் வேலை முடிய இரவு நெடுநேரம் ஆகிவிடும். அப்போதெல்லாம் நீ இங்கே தனியாக இருப்பாயே என்பதுதான். இங்கே பயப்பட ஒன்றும் கிடையாது. அத்தோடு அக்காவின் கருத்தும் சரியானதுதான். இங்கே நாம் இன்னமும் சுதந்திரமாக இருக்கலாம். என்ன மாதிரி சுதந்திரம் தெரியுமோ என்று அவளை தொட கையை நீட்ட அவள் லாவகமாக விலகிக்கொண்டு கிண்டலாய் சிரித்தாள். சும்மா என்றால் காலையில் வாக்கிங் மாதிரி நடந்து செல்லக்கூடிய தூரம்தான் என்றாலும் உல்லாசத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நேரம் கழிந்து விடவே சொன்ன நேரத்திற்கு தந்தையிடம் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக மனைவியை காரிலேயே கூட்டி சென்றான் அசோக். அறைக்குள் செல்லும் போது மறுகதவு வழியே ஏதோ வெண்ணிறமாய் மறைவது போல இருந்தது. ஆனால் அதை பற்றி யோசிக்க தோன்றாமல் தலையணைகளின் உதவியால் பாதி சாய்ந்த நிலையில் அமர்ந்திருந்த மாமனாரிடம் அவளது கவனம் சென்றது. பாண்டுரங்கனின் உடல் தளர்ந்திருந்த போதும் கண்களில் ஜீவசக்தி மங்காதிருந்தது. ஒளி பொருந்திய விழிகளால் பிரியாவை கூர்ந்து பார்த்துவிட்டு, என்னுடைய மாபெரும் ஆசையில் ஒரு பாதியை என் மகன் நிறைவேற்றி விட்டான். இருவருமாக அடுத்த பாதியையும் விரைவிலே நிறைவேற்றி தர வேண்டும் என்றார் அவர். சற்று மெதுவாக பேசிய போதும் அவரது குறிப்பை உணர்ந்து வெட்கத்துடன் பார்வையை விளக்கிய போது செல்வத்தின் உதடு ஏளனமாக பிதுங்குவதை பிரியா கண்டாள். செல்வத்தின் ஏளனமான முகபாவம் ஒரு கணம் உறுத்திய போதும் பிரியா அதை பெரிதாக நினைக்கவில்லை. அக்கா மகனின் வயது 20 என்று அசோக் ஏற்கனவே சொல்லியிருந்தான். அதாவது அவளை விட அவன் கொஞ்சம் சின்னவனே, சில மாதங்கள். இந்த வயதில் திருமணமான உடனேயே குழந்தையை பற்றி பேசினால் ஏளனமாகத்தான் இருக்கும். ஏன், அவளே கல்லூரி தோழிகளோடு சேர்ந்து அப்படி கிண்டலடித்தவள்தான். தேனிலவுக்கு செல்லும் போது அது பற்றி அவள் லேசாக குறிப்பிட்ட போது அசோக் அதை கவனியாது வேறு பேசவே அவளும் அதை அழுத்தி பேசாது விட்டுவிட்டாள்.
விலாவாரியாக பேச கூச்சம் வேறு. பிறகு அந்த நினைவே இருக்கவில்லை. முழு மயக்கம். இப்போதோ வெட்கமாக இருந்ததே தவிர வெறுப்பு தோன்றவில்லை. மாறாக அசோக்கை போல ஒரு சின்ன உருவம் கற்பனையில் தோன்றி அவளை நெஞ்சை நெகிழ வைத்து கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் ஒரே குறுகுறுப்பு. யோசித்து பார்த்தால் தன்னை நினைத்தே வேடிக்கையாக இருந்தது. ஒன்றும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள். அவளிடம் சரணடைந்தேன். தொடரும்.